பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு நாம் நெகேமியாவை குறித்து தியானம் செய்து கர்த்தருடைய நாமத்தினாலே பலனடைவோம். இந்த நெகேமியா அர்தசஷ்டா ராஜாவின் ஒரு வேலைக்காரன். அல்லேலூயா. அந்த ராஜாவினுடைய பானபாத்திரக்காரனாக இந்த நெகேமியா இருக்கிறார். பானபாத்திரக்காரனா சமைத்து பணிவிடை செய்கிற விளைந்தால் சமைத்து கொடுக்கிற, அவருக்கு ஆகாரம் கொடுக்கிற ஒரு உன்னதமான ஒரு வேலையை தான் இந்த நெகேமியா செய்தார். அடிமைகளாக போனவர்கள் இவர்கள் அந்த தேசத்துக்கு. தேவாலயம் பிடிக்கப்பட்டு தேவாலயத்தில் இந்த பணிமுட்டுகள் எல்லாம் கொண்டு சென்ற போது இவர்கள் எல்லாம் அடிமைகளாக போய் அந்த ராஜாவுக்கு வேலைக்காரர்களாக மாறினார்கள். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2வது வசனம். இங்கே நெகேமியா நல்லா இருக்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அவருக்கு. 2ஆம் வசனத்துல என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தில மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டது, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். கவனிக்க, ஒரு கர்த்தரை நேசிக்கிற கர்த்தருடைய பிள்ளை ஒரு காலகட்டத்தில் அதை கவனிக்கணும். அந்த எருசலேமை ஆண்டு கொண்டிருந்தவர்கள் ஒழுங்கின்மையாய் இருந்ததுனால, தேவனை அவர்கள் விட்டு விட்டதுனால, அந்நியர்கள் வந்து இவர்களை சூறையாடி கொண்டு போய்விட்டார்கள். அப்பொழுது அடிமைகளாக இவர்கள் போனார்கள். மீண்டு இருக்கிறவர்களுடைய நிலையை இந்த நெகேமியா கேள்விப்படுகிறார். அல்லேலூயா. அலங்கம் எல்லாம் இடிக்கப்பட்டு போனது. அலங்கத்திற்குள்ள இருந்த தேவனுடைய ஆலயம் முழுவதும் அகன்று போனது. இதெல்லாம் கேள்விப்படுறார். இந்த ஆலயத்தை தான் மறுபடியும் கட்டி எழுப்பினது யாருன்னு சொன்ன நேரத்துக்கு எஸ்ரான்னு சொன்னேன். அல்லேலூயா. அதுக்கப்புறம் இயேசுவின் காலத்துக்கு பிறகு அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு போனது. மறுபடியும் ரோமர்களால் இடிக்கப்பட்டு போனது. அதற்கப்புறம் இதுவரைக்கும் அங்கே ஆலயம் இல்லை. ஆலயம் கட்டுவதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் யூதர்கள். அந்த நிலையில் தான் யூதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது இதுவரைக்கும். இது ஸ்டில் இப்போ நடக்கிற உலகத்தின் நிகழ்வு. அப்போ இந்த 2வது ஆலயம் கட்டுவதற்கு முன்பதாக தான் நடந்த நிகழ்வு. அப்போ இதெல்லாம் பார்க்கிறார், ரொம்ப வேதனையா இருக்கு. அலங்கம் தாவீதால் கட்டப்பட்ட அந்த அலங்கம், தாவீதுடைய குமாரனால் கட்டப்பட்ட அந்த ஆலயம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஜனங்கள் எல்லாம் அடிமையாய் போயிட்டாங்க. எப்பொழுதெல்லாம் கர்த்தரை விட்டு விட்டார்களோ ஜனங்கள், அப்பொழுதெல்லாம் ஜனங்கள் அடிமைகளாக போவது இயல்பாக நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வு. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, இப்ப கூட பார்த்தீங்கன்னா தேசம் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணமே, நாடுகள் தேசங்கள் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணமே கர்த்தரை விட்டு விட்டார்கள். பெரும்பாலான கிறிஸ்துவ மக்கள், கிறிஸ்துவ நாடுகள் கர்த்தரை விட்டு விட்டார்கள். இதுதான் உண்மையான நிகழ்வு.
இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் ஜனங்களுக்குள்ள கர்த்தருக்கு ஏற்ற பயபக்தி குறைஞ்சு போச்சு. கிறிஸ்துவ நாடுகளாய் இருந்தவைகள் இன்றைக்கு பாவங்கள் பெருகி போனன. மனிதன் ஆண் பெண் உறவு என்பதே கணவன் மனைவி என்ற அந்த உறவு தான் மேன்மையானது. அதையும் தாண்டி ஆண் பெண் உறவு செய்ததெல்லாம் போய் ஆணோடு ஆணும் பெண்ணோடு பெண்ணும் மனிதர்கள் மிருகங்களோடும் சேருகிற ஒரு அவல ஆபத்தான நிலைக்கு இன்றைக்கு தேசம் போயிடுச்சு. இதெல்லாம் பார்க்கிறார் கர்த்தர். இனிமேல் இதை சரிப்படுத்த முடியாதது. கடைசி எங்கதான் போய் சேருது? அழிவுல போய் சேரும். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. தேவன் பார்த்தார் பூமி ஒழுங்கின்மையும், அந்த 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 வார்த்தை மறுபடியும் வரும். அந்த வார்த்தை மறுபடியும் வரும். மறுபடியும் டிஸ்ட்ராய் மொத்தமே அழிக்கப்படும். அதுக்கப்புறம் தேவன் ஒரு எப்படி ஒரு நோவாவை கொண்டு உருவாக்கினார், அது போல ஒரு மனிதனை கொண்டு மறுபடியும் ஒரு ஜெனரேஷன் அப்படிதான் வரும். இப்ப நெகேமியா தூக்கம் வரல, இதெல்லாம் கேள்விப்பட்டார், தூக்கம் வரல. ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி சொல்லு ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு கர்த்தருடைய மனுஷனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன வராது? தூக்கம் வராது. தூக்கம் வருது அப்படின்னா உண்மையான கர்த்தருடைய பிள்ளை இல்லை. ஹல்லேலூயா. இந்த நெகேமியாவுக்கு தூக்கமே வரலையா? சொல்றார் பாருங்க 4ஆம் வசனத்துல, இந்த வார்த்தைகளை கேட்ட போது நான் உட்கார்ந்து அழுதே, சில நாட்களாய் தூக்கிட்டேன், அப்புறம் உபவாசித்தேன், அப்புறம் மன்றாடினேன், பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்கிற பாவங்களை அறிக்கையிட்டு அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்டதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும். இப்போதைக்கு அவருக்கு நல்ல சோறு இருக்குது. இவர் இந்த ஜெபத்தை எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆண்டவரே, நானும் என் தகப்பன் வீட்டாரும், நானும் என் பிள்ளைங்களும் பாவம் செஞ்சோம், நானும் என் கூட பிறந்தவங்களும் பாவம் செஞ்சோம். ஹல்லேலூயா. நல்ல சோறு கிடைக்குது, உடுத்திக்க துணி கிடைக்குது, நீ இன்னைக்கு ஓகே, நாளைக்கு என்ன நடக்கணும் உனக்கு தெரியுமா? உன் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆகணும் தெரியுமா? ஹல்லேலூயா. நீ நீதிமானா இருந்தீனா வசனம் சொல்லுது, நீதிமானுடைய நிறைய வசனம் இது. எந்த வசனம் வச்சிருக்கிறீங்க பாஸ்டர்? ஹல்லேலூயா. கர்த்தர் நீதிமானோடு இருக்கிறார், நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறார், நீதிமானுடைய வேர் அசையாது, நீதிமான் கைவிடப்பட்டது இல்லை. எவ்வளோ வசனம் இருக்குல்ல. நீ நீதிமானா இருந்தா தான் அதெல்லாம் நடக்கும். நீ நீதிமானா இல்லைன்னா நீ இன்னாதான் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சாலும் அந்த சொத்து அந்த பிள்ளைங்களுக்கு பயன்படாது. இது என் பொண்ணுக்கு, இது என் பையனுக்கு. நீ ஆண்டவருக்கு பிரியமா இல்லை, கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த ஒரு பாரம் இல்லை, ஊழியத்தை குறித்த ஒரு பாரம் இல்லை, கர்த்தருடைய ஜனத்தை குறித்த ஒரு பாரம் இல்லை, அதுக்காக எந்த முயற்சியும் இல்லை. நீ உண்டு, உன் மனைவி உண்டு, உன் பிள்ளைங்க உண்டு, உன்னுடைய அப்படி இருந்தா அதுல தீமை இருக்கிறது, வில்லங்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சொத்துல என்ன இருக்குது சொல்லுங்க? எந்த சொத்துல? இப்படி இருக்கிற சொத்துல வில்லங்கம் இருக்கிறது. கவனிக்க. அந்த நீதிமான் என்கிற அந்த நிலையில் இந்த நெகேமியா பாருங்க, நல்லா இருக்கிறார்.
இந்த நெகேமியா நல்லா இருக்கிறாரு, இதுக்கு முன்னாடி பார்த்த எஸ்ரா நல்லா இருக்கிறாரு, அவங்களும் ஒரு பிரச்சனையும் இல்லை, நாளைக்கு பார்க்க போகிற அவங்களும் நல்லா இருப்பாங்க, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஒரு குறையும் கிடையாது. ஆனா என் ஆலயம், என் கர்த்தருடைய ஆலயம், என் கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம், என் தேசம், அல்லேலூயா, அதை குறிச்ச ஒரு பாரம், வைராக்கியம் இந்த நெகேமியா அவருக்கு வருது. மீந்து இருக்கிற அந்த ஜனம் படுற பாடு, கஷ்டம் கொஞ்சம் இல்லையே. அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க, இந்த ஸ்ரீலங்கா நம்ம பிறந்திலிருந்து அந்த ஊர் பிரச்சனை தான், நான் பிறந்திலிருந்து கேள்விப்பட்டிருக்கிற பிரச்சனை தான். இன்னும் பிரச்சனை தீர்ந்த பாடு இல்லை, இன்னும் இல்லை. இப்போ நடந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா சாதாரண நிகழ்வு கிடையாது. போன வாரம் நடந்த நிகழ்வு 4 நாளுக்கு முன்னாடி நடந்த சாதாரண நிகழ்வு இல்லை. சுற்றி என்னது, அங்க சுற்றி என்னது, கடல் அப்படியே வந்து மூடிடுச்சு, மேலேருந்து கொட்டுது, இதுவும் மூடுது. என்ன பண்ணுவேன், ஒன்றும் பண்ண முடியாது. கடலும் உள்ள மேலே வருது, மேலேருந்தும் தண்ணி கொட்டுது, ஓதுன்னு மூடுது, மொத்தம் முடியும். ஏற்கனவே பல பகுதிகள் அங்கே கடலிலே அமிழ்ந்து கிடக்கிறது. அதுல எஞ்சிய நிலப்பரப்பு தான் கொஞ்சோண்டு இருக்குது, சுத்தி உள்ள கிடக்குது. இந்தியா போல பல இந்திய நிலப்பரப்பு அங்க சுத்தி உள்ள கிடக்கு கடலுக்குள்ள. நாகப்பட்டினத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேசமே உள்ள கிடக்குது. இதெல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பயங்கரம். இது என் இடம், இது என் வீடு, என் சொத்து, ஒன்றுமே கிடையாது. மொத்தம் வந்து மண்ணை மூடிட்டு போயிடுச்சு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனிதனுக்குள்ளே எப்போதும் இருக்கிறார். கர்த்தர் பாருங்க, சொல்லி 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 காட்டுவார், சொல்லி சொல்லி சொல்லுவார், அறிவுறுத்திக்கிட்டே இருப்பார். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு எண்டு இருக்குல்ல, ஒரு முடிவு இருக்குல்ல. யாரை கொண்டாகிலும் கர்த்தர் சொல்லுவார். நம்ம பாஸ்டர் ஸ்டீஃபன் தானே இல்லை, இயற்கையே நமக்கு சொல்லிக் கொடுக்கும், பாடங்களை சொல்லிக் கொடுக்கும். நமக்கு பயம் வேணும். நம்மளும் சாதாரணம். எனக்குள்ள நிறைய பெரிய கேள்வியை, ஏன் ஒரு மனிதன் பிறந்து இவ்வளோ கஷ்டப்படணும், ஏன் அவனை பிறக்க வைக்கணும்னு நான் ஆண்டவருக்கு கேள்விலாம் கேட்டிருக்கிறேன். சமீபத்தில், ரொம்ப தூரம் இல்லை, சமீபத்தில் கேட்டிருக்கிறேன். அதுக்கு தான் ஆண்டவர் இவ்வளோ பதில் எனக்கு கொடுத்துருக்கிறார், நிறைய கொடுத்துருக்கிறார். ஏன் இவ்வளவு கஷ்டம், ஏன் இவ்வளவு துன்பம், ஏன் இவ்வளவு துயரம், இதனுடைய பிரதிபலன் என்ன? யோசித்து பார்க்க. ஓ, இந்த நெகேமியா நல்லா இருக்கிறாரே, ஆனா கேள்விப்படுறாரு, விசாரிக்கிறார், மற்றவங்களை விசாரிக்கிற ஒரு தன்மை இருக்கு பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். அல்லேலூயா. எல்லா ஜனங்களும் கஷ்டப்படுறாங்கப்பா, தேசம் சூறையாடப்பட்டது, சுற்றி மதில்லாம் கிடையாது, மொத்தத்தை இடிச்சுட்டாங்க, பாதுகாப்பு கிடையாது, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது ஜனம். இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே அவரால் பொறுத்திருக்க முடியல. அல்லேலூயா. இந்த வசனத்தில் படிக்கிறோம், ஸ்தோத்திரம், 3லிருந்து 11 வரைக்கும் பார்ப்பீங்கன்னா நெகேமியா தேவனிடத்திலே ஜெபம் பண்றான். அல்லேலூயா. 3ஆம் வசனத்திலிருந்து பார்ப்பீங்கன்னா அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஜெபிக்க ஆரம்பித்து ஒருத்தனையோடு கூடிய ஒரு ஜெபத்தை அவன் ஏறெடுக்கிறான். 11ஆவது வசனத்தை படிக்கிறேன். ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியானின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு சாப்பாடு போடுகிற, தண்ணி கொடுக்கிற, டீ கொடுக்கிற ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தேன். சமைத்து பணிபடை செய்ய. இந்த மனுஷன் என்று சொல்லுகிறான். அந்த மனுஷன் யார்? ராஜாவை தான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அடுத்த நாள், அடுத்த 2வது அதிகாரத்தில் வருகிறோம். சோத்திரம், அர்த்தசாஸ்தாவினுடைய அந்த ராஜாவுடைய சமூகத்துக்கு அவன் போகிறான். சோத்திரம், அவன் ராஜா முன்பதாக பணிவிடை செய்ய ஆரம்பிக்கிறான். கவனிங்க,
நான் ஒருபோதும் அவர் சமூகத்துல ராஜாவுக்கு முன்னாடி துக்கமாய் இருந்ததில்லை. 2ஆம் வசனம், அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றான். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி அப்படியே அவன் சொல்லுகிறான். இப்படி எல்லாம் என் தேசம் வாழாய் கிடக்கிறது, சுட்டரிக்கப்பட்டு இருக்கிறது, நான் துக்க முகத்தோடு இராது இருப்பது எப்படின்னு சொல்றான். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன? அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாய் இருந்து அடியனுக்கு உமது சமூகத்தில் தய கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தால், ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டான். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகளின் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்க வேண்டும். கொடுக்கும்படிக்கும் தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கு அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிட்டுக் கொள்வதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டான். எல்லாத்தையும் வாங்கிட்டு புறப்படும். அல்லேலூயா. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவனுக்குள்ள அந்த பாரமும் அந்த வாஞ்சையும் அந்த விருப்பமும் வந்துவிடும் போது, கர்த்தருடைய சித்தம் என்று இருந்தால் கர்த்தர் காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் ஓகே ஆயிற்று. அவன் போகிறான். போனால் எதிராளிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லேலூயா. கவனிக்க வேண்டும், எதிராளிகள் இல்லாமல் நாம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கதாநாயகர் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கதாநாயகன் என்பவன் ஒருவன் இருப்பான் என்றால் அகைன்ஸ்ட்ல வில்லன் என்று ஒருவன் இருப்பான். அல்லேலூயா. கர்த்தருக்காக நீ எப்படியாகிலும் பயன்படணும்னு நினைச்சினா, ஒருத்தன் உன்னை எதிர்த்து உன்னை திட்டுறதுக்கு, உன்னை அவமானப்படுத்துறதுக்கு, அசிங்கப்படுத்துறதுக்கு, உன்னை கொலை செய்யறதுக்குன்னே ஒருவன் எழுதுவான். நல்லதை செய்ய நீ ஆரம்பிச்சுன்னா உன்னை அழிக்கணுன்றதுக்கு இன்னொருத்தங்க. அப்படி வந்தவர்கள் தான் சன்பலாத், தோபியா என்கிற 2 மனிதர்கள். அவர்களோடு நிறைய பேர் இருக்கிறார். இவர்கள் கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய சோதரம், அந்த பட்டணமாகிய எருசலேம் பட்டணம், அந்த யூதா தேசம் முழுவதும் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே இடித்து தள்ளப்பட்ட அந்த இடங்களை எல்லாம் சீர்படுத்துகிறார்கள். அப்போ வந்து ஸ்தோத்திரம், சன்பலாத், தோபியா என்றவர்களெல்லாம் எழுப்பி வந்து எதிர்த்து பேசுகிறார்கள். 10ஆம் வசனத்தில், இதை ஓரோனியனான சன்பலாத்தும் அம்மோனியனான தோபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது, இஸ்ரவேல் புத்திரரின் நன்மை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும். அல்லேலூயா. சில நேரங்களில் கவனிங்க, சில நேரங்கள் நான் இந்த ஊரில் கவனிச்சதை சொல்கிறேன். தப்பாக இருந்தால் தப்புன்னு சொல்லணும், ரைட் சரியாக இருந்தால் சரின்னு சொல்லணும். அல்லேலூயா. இந்த ஊருக்குள்ள நான் போய் வந்த இடங்கள்ல நான் போயிட்டு வந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போடுவான் அவங்கள. அல்லேலூயா. யாரு? பாஸ்டர் அந்த வீட்டுக்கு போய் ஜோம் பண்ணிட்டு வந்தால் பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போடுவான். ஏன்னா அவனுக்கு எரியுது, இவன் நலனை விசாரிக்க ஒருத்தன் வந்தானே, இவங்களுக்காக இவங்க நலனை விரும்புகிறானே, இவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறானே, இவங்களுக்கு அவன் அட்வைஸ் பண்ணுறானே, இவங்களை நல்வழிப்படுத்துகிறானே, அந்த வீட்டில் அவன் பிடிச்சிட்டனா இப்போ பிடிக்கிறது இல்லையே, அந்த பையன் ரோடு சுற்றிட்டனா இப்போ சுற்றுறது இல்லையே.
சம்பாதிக்கிற பணம் ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வந்துடுது. 2 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க ஏதோ வாங்கிட்டாங்களே. இதெல்லாம் யார் சொல்றா? பக்கத்து வீட்டுக்காரங்க. ஏன் திட்டுறான்? இப்படி போனா திட்டுறான், அப்படி வந்தா திட்டுறான். ஏன்னா அவன் லேண்டை நான் வாங்கிட்டேன், இல்லை அவன் லேண்டை அவன் வாங்கிட்டான். ஒன்றும் கிடையாது. காரணம் என்ன? இதுதான். இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்களை விசாரிக்கிறதுக்கு ஒருவன் வந்துட்டானே, அதுவும் ராஜாவினுடைய லெட்டரோட வந்திருக்கிறானே. பல தேசத்தின் அதிபதிகள் அவனை வழிவிட்டு அனுப்புவதற்காக லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்கானே. வேண்டிய பொருளோடு வந்திருக்கிறானே. அல்லேலூயா. இவர்கள் இருவரும் சேர்ந்து இந்த நெகேமியாவை ஆமென் எந்த அளவுக்கு கேவலமா பேசணுமோ அந்த அளவுக்கு கேவலமா பேசணும். நீங்கள் படிக்க முடியும், எல்லாத்தையும் படிக்க நேரம் இல்லை. 19வது வசனத்தில் பாருங்க. ஓரோனியனான சன்பலாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேசும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து பரியாசம் பண்ணினார்கள், எங்களை நிந்தித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. நிந்தித்தார்கள், பரியாசம் பண்ணினார்கள். அல்லேலூயா. ஆமாம், பரியாசம் பண்ணினார்கள், நிந்தித்தார்கள். இவைகள் மத்தியிலேயும் 17வது வசனம், இவைகள் மத்தியிலேயும் என்ன நடந்தது? நாங்கள் என்ன பண்ணோம்? பின்பு நான் அவர்களை நோக்கி எருசலேம் பாழாய் கிடக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அல்லேலூயா. இந்த அருமையான காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். எல்லாவற்றிலும் இவர்களுக்கு தேவன் அனுசரணையாக இருந்து இந்த காரியத்தை எல்லாம் செய்ய உதவி செய்தார். ஆமென். 4ஆம் அத்தியாயத்தில் 13ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஆமென், 4ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த எதிர்ப்புகள் மத்தியிலே அவர்கள் ஆலயத்தை கட்ட, அதாவது அலங்கத்தை கட்ட, ஆமென், ஸ்தோத்திரம், முயற்சிக்கிறார்கள். அல்லேலூயா. 13ஆம் வசனம், அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களில் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பமாக நிறுத்தினேன். அல்லேலூயா. அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். அல்லேலூயா. எங்களுக்கு செய்தி தெரிய வந்தது என்று தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்று எங்கள் பகைஞர் கேட்டபோது நாங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்துக்கு திரும்பினோம். அல்லேலூயா. எல்லா தடைகள் மாத்திரமே இருந்தாலும் இந்த 12ஆம் வசனத்தில் பார்த்து 10 விசை என்ன பண்ணாங்க அவங்களுக்கு விசனத்தை ஏற்படுத்தினாங்க, இடரலை ஏற்படுத்தினாங்க, குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க. ஆனாலும் ஜனங்கள் உறுதியாய் இருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தரை குறித்த விஷயத்தில் நீங்கள் தெளிவாய் உறுதியாய் இருந்தால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. மனிதர்கள் வந்து உங்களை குழப்பலாம்,
பக்கத்தில் இருக்கிறவங்க, எதிர் வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, ஆமென் சோதரர், உங்களை பிடிக்காதவங்க, உங்க வளர்ச்சி பிடிக்காதவங்க, உங்க சமாதானத்தை பிடிக்காதவங்க எல்லாம் வந்து உங்களை குழப்பலாம். நீங்க அந்த குழப்பத்துக்கு நீங்க உள்ளாக கூடாது. அல்லேலூயா. சோதரர், ஜனங்கள் தெளிவாய் இருந்து நெகேமியா சொல்லுகிறதை கேட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். 15வது வசனத்துல எங்களுக்கு செய்தி தெரிய வந்தது என்று அவர்களுக்கு தெரிய வந்தது. ஆமென். இவங்க ரொம்ப தெளிவாயிட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்க எல்லாரும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம நல்ல ஸ்ட்ராங்கா நின்ட்டோம்னா ஓடி போயிடுவோம் பிசாசு. அல்லேலூயா. 16 அன்று முதல் கொண்டு என் வேலைக்காரரில் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அப்படிதானே இருக்காங்க. ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களை பிடித்துக் கொண்டு நின்றார்கள். அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாருக்கும் பின்னாக நின்றார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் பாதுகாப்பை, ஆமென், பாதுகாப்பில் நின்றார்கள். இன்றைக்கும் பிரியமானவர்களே, ஜெபமும் அவசியம், வேலை செய்வதும் அவசியம். அல்லேலூயா. உன் கணவன் வேலைக்கு போயிருந்தால் மனைவி ஜெபம் பண்ணு. மனைவி வேலைக்கு போயிருந்தால் யார் ஜெபம் பண்ணு? கணவன் ஜெபம் பண்ணு. சபையாரில் பாதி பேர் வேலைக்கு போயிருந்தால் பாதி பேர், மீதி பேர் ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. 2 பேருக்கும் கூலி உண்டு. கரங்களை வேற்றி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஜெபமும் அவசியம், வேலையும் அவசியம். அல்லேலூயா. இங்க கவனிங்க 17ல அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமையேற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே, ஆமென், ஆமென், ஆயுதத்தை பிடித்திருந்தார்கள். நம்முடைய ஆயுதம் எது? நம்முடைய ஆயுதம் எது? எது நம்முடைய ஆயுதம்? கர்த்தருடைய வார்த்தை. நம்முடைய ஆயுதம் எது? துதி. நம்முடைய ஆயுதம் எது? ஜெபம். நம்முடைய ஆயுதம் எது? முழங்கால் படிடுவது. அல்லேலூயா. இதெல்லாம் செய்யணும், வேலையும் செய்யும். அல்லேலூயா. அப்பதான் உன் வீட்டுக்காரனை ரட்சிப்ப, உன் மனைவி பிள்ளைகளை ரட்சிப்ப, உன் பிள்ளைகள், உன் குடும்பத்தை ரட்சிப்ப, உனக்கு உண்டான எல்லாத்தையும் பாதுகாப்ப, உனக்கு வருகிற வருமானத்தை பாதுகாப்ப. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு? கரங்களை உயர்த்துங்க, சத்தமா நல்ல உயர்த்துங்க. ஐயோ உயர்த்தினா ஒன்றும் கேட்க மாட்டோமா? இது வரைக்கும் கேட்கல. நல்ல சந்தோஷமா உயர்த்துங்க. அல்லேலூயா. அது வளரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ உங்க அக்கௌண்ட் புக்கை மேல நம்ம கண்ணு முன்னாடி வைங்க பார்ப்போம். இப்போ வரும்லாம் சொல்ல மாட்டேன், அப்படி திருக்க தச்சுலாம் சொல்ல மாட்டேன். அது குறையாம வளர்ந்தா போதும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒன்றும் இல்லாம போயிடக்கூடாது. நாளுக்கு நாள் வளரணும், நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். அல்லேலூயா. இதுக்கு என்ன செய்யணும்? ஜெபத்தோடு அதை செய்யணும். நீ ஜெபத்தை விட்டுட்டு கர்த்தரை விட்டுட்டு ஓடனா ஒண்ணும் பண்ண முடியாது. இதையும் செய்ய, அதையும் செய்ய. அல்லேலூயா. மனுஷ கண்களில் தயவு, கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபையை சார்ந்துக்க. ஆமென். மனுஷ தயவும் வேணும் இல்லையா? ஆமென். அதுதான் பைபிள் சொல்லுது. இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களாலும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களாலும். இந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு வேணும், மறுமைக்குரிய ஆசீர்வாதமும் வேணும். அல்லேலூயா. இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை தேடி நீ ஓடிட்டேன்னு வச்சுக்கிய, மறுமைக்குரிய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காது. மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை நீ தேடணும்னு வச்சுக்கிய, இம்மைக்குரிய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். கிடைக்காது இல்லை, கிடைக்கும். பைபிள் வசனம் தெளிவா இருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவையெல்லாம் உங்களுக்கு. ஆமென். அல்லேலூயா. ஜெபத்தோடு கூட வேலை செஞ்சு பாரு, கண்டிப்பா நீ வர வர விருத்தி அடைவ. கர்த்தருடைய ஆலயத்துக்கும் ஊழியத்துக்கும் முதலிடம் கொடு. உன்னுடைய சம்பாத்தியத்தில், உன்னுடைய பலத்தில், உன்னுடைய எல்லா கர்த்தர் உனக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலும் நீ முதலிடம் கொடுத்து பாரு. கர்த்தருக்காக தாராளமா நீ கொடுத்து பாரு. கர்த்தர் உன்னுடைய வருங்காலங்களை நல்லாவே வைப்பார். அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு சீக்ரெட். இது எல்லாருக்கும் புரியாது. கர்த்தரை ருசித்தவர்களுக்கு மட்டும்தான் புரியும். அல்லேலூயா. அது அப்படியே இருக்கட்டும். இங்க நாம் வருவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து அவர்கள் இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் மத்தியிலேயும் கவனமாக இருந்து ஜாக்கிரதையாய் இருந்து வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய வேலையை செய்தார்கள். 6வது அதிகாரத்தில் ஆமென், கர்த்தர் அவர்களுக்காக யுத்தங்களை நடத்தினார். அல்லேலூயா.
ஆமென் சொல்லுங்க. 6வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம். கவனிங்க 6வது அதிகாரத்துல எவ்வளவெல்லாம் மிரட்டணுமோ அவ்வளவாக இவர்களை மிரட்டினார்கள் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதற்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். 11வது வசனத்துல அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ, நான் போவதில்லை என்றேன். அல்லேலூயா. ஆமா. 5வது வசனத்துல பார்த்தீங்கன்னா 5ஆம் தரம் 5வது முறையா ஒரு மிரட்டல் கடிதம் வருது. சன்பலாத் என்ற அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனையும் அவன் கையில முத்திர போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான். முத்திர போடாதுன்னா என்னதுங்க? யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ், சொல்லாதவங்களுக்கு செகண்ட் பிரைஸ். முத்திர போடாத கடிதம் என்னதுங்க? என்னமா மொட்டை லெட்டருங்க. அது கையெழுத்து போடாத லெட்டர். என்ன லெட்டரு? மொட்டை கட்டாச்சு, சீல் போடாது. இதெல்லாம் பார்த்து பயந்து போறோம் நம்ம. சில நேரத்தில் மிரட்டுற காரியங்கள்லாம் அப்படிலாம் நடக்கும். ஆரம்பத்தில் ஒருத்தன் கிட்டத்தட்ட சந்திரமன் ஒரு அம்மா, அவங்க அண்ணன் ஒருத்தர் இருந்தார். அவங்க அண்ணன் செத்து போன நாள் அன்னைக்கு காலையில் தகவல் வருது. நான் வெளியே வரேன். ஒரு ஆஃபீஸர் ஒருத்தர் நிற்கிறோம் வாசல். நான் இது மாதிரி இந்த ஆஃபீஸில் வரேன். என்னங்க இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் எந்த ஆஃபீஸில் வரீங்கன்னு கேட்டேன். ஸோ நான் ஏதோ ஒரு ஆஃபீஸ் பேர் மாற்றிட்டேன். நான் மிரட்டல், இதெல்லாம் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க? காலையில் விடிகாலம் எந்த ஆஃபீஸில் வருவோம் சரியா? கடைசியில் யோசித்து பார்த்தேன். இவனை எங்கேயே பார்த்துருக்கேன். பார்த்தா இங்கே நம்ம பாலகிருஷ்ணன் நகர் உள்ள ஒரு RSS. பிரதர், உங்கள் வீடு எனக்கு தெரியும், நான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அல்லேலூயா. அதுக்கப்புறம் வீட்டாண்ட போனேன். நான் அடுத்த 2 நாளில் ஆமாம் வீட்டாண்ட போயிட்டு என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? இல்லை பக்கத்தில் இருக்கணும். அப்போ எதுக்கு ஆஃபீஸர்னு சொல்லி போய் பேசினேன். நீங்கள் ஒரு RSS இப்போ என்ன கேளுங்க, என்ன இது பண்ணுங்க. அது இல்லாமல் மிரட்டுறீங்க கையில், இதெல்லாம் வேண்டாம். அதுக்கப்புறம் நான் வேறு மாதிரி செய்ய வேண்டியதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வரதில்லை. அதுக்கப்புறம் ஒரு இப்போதைக்கு வரைக்கும் நண்பர் அல்லேலூயா. ஆமாம், இப்போ வெளில பார்த்தா கையெடுப்பான். ஆனால் அவங்க விஷ் பண்ணிட்டு போயிடும். கவனிங்க, இது மாதிரிலாம் மிரட்டல், இது மாதிரிலாம் காரியங்கள் நமக்கு நடக்கத்தான் செய்கிறது. அல்லேலூயா, நடக்கும். இது மாதிரியான நேரத்தில் இவர் சொல்றாரு, நான் போயிடுவேனா, ஓடி போயிடுவேனா, செத்தாலும் சாவனை வழி என்ன பண்ண மாட்டேன், இப்படிலாம் போக மாட்டேன்னு சொல்லி வைராக்கியமாய் சொல்லுகிற ஒரு நல்ல நெகேமியா. அல்லேலூயா. 11வது வசனம் 6:11 பாருங்க. நான் ஓடி போவேனோ என்று சொல்லி நான் போவது இல்லை என்கிற ஒரு முடிவோடு கூட அவன் இருக்கிறான். 8வது அதிகாரத்தில் அழகு முழுவதும் கட்டி முடிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டு விட்டது. அல்லேலூயா. 3ஆம் வசனத்து 10வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு ஜபம், ஒரு பெரிய பிரதிஷ்டையின் காரியங்கள் அங்கே நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதில் ஒரு சில வசனத்தை மட்டும் படித்து நான் முடிச்சிடறேன். ஸ்தோத்திரம். 10வது வசனம். இன்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை பிடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், யாரும் விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லாவற்றையும் கட்டி முடித்த பிறகு ஆண்டவருடைய நாமத்தினாலே அவன் சொல்லுகிறான் 11வது வசனத்தில், லேவியரும் ஜனங்கள் எல்லாரும் அமர்த்தி சோதரும் அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் புசித்து குடித்தும்
ஆமென். புசித்து குடித்துனா புசிக்கிட்டு அப்புறம் குடிச்சு அது அந்த குடி அல்ல, இது தண்ணி தான் சொல்லுது. அல்லேலூயா. பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். மறுநாளிலே ஜனத்தின் சகல வம்சத்து தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவிடத்திலே கூடி வந்தார்கள். அல்லேலூயா. ஆமென். இந்த வேத பாரகனாகிய எஸ்ரா ஆலயத்தை கட்டினார். இந்த நெகேமியா போய் சுற்று சுவரை கட்டினார். ஜனங்கள் எல்லாருக்கும் இந்த எஸ்ரா பிரசங்கம் செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய இந்த சட்ட திட்டங்களை, பிரமாணங்களை, உபதேசங்களை நம்ம விட்டுட்டாலே நம்ம கதை முடிஞ்சு போச்சுங்க. பாவத்துக்கு போயிடும். அதுதான் இங்க நாம் பார்க்கிற முதன்மையானது. உபதேசம்னு ஒண்ணு இருக்கு. அந்த உபதேசத்துல கட்டப்படாத அத்தனை சபைகளும் விழுந்து போகும். ஆரம்ப கால திருச்சபைகள் எல்லாரும் உபதேசத்துல கட்டப்பட்டதுதான். அப்போஸ்தலர்களுடைய உபதேசம். சமகாலத்துல நம்முடைய பிறக்கும் போது இருந்த முதன்மையாக இருந்த பெரிய சபைகள் எல்லாமே அந்த உபதேசம். அந்த உபதேசத்தை வர 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 ஜனங்கள் விட்டுட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பாவம் உள்ள வந்துச்சு. எப்படி டஸ்ட் நல்லா அடிக்கும் போது ஒயிட்டா தான் இருக்குது இப்போ இல்லையா? கொஞ்சம் போக இன்னும் ஆயிடுது. அப்புறமா மறுபடியும் ஒயிட் அடிக்க வேண்டியது இருக்குல்ல, அதே மாதிரி தான் பாவம் உள்ள வந்துடுது. யார் யார் மூலியம் வருது? கணவன் மூலியமா வரும், மனைவி மூலியமா வரும். கணவன் மனைவி சரியா இருந்துட்டா பிள்ளைகள் மூலியமா வரும். பிள்ளைகளும் சரியா இருந்துட்டா நாளைக்கு பேர பிள்ளைங்க மூலியமா வரும். மூணாவது சந்ததி போயிடும். ஃபர்ஸ்ட் சந்ததி காப்பாற்றி வைக்கிறது பெரிய மேட்ரு. இப்போ அடுத்த சந்ததி காப்பாற்றி வைக்கிறது அதை விட பெரிய விஷயம். எப்படியோ சரி, உயிர் இருக்கிற வரைக்கும் ஒரு 3 சந்ததி ஒழுங்கா வச்சுக்கிட்டோம்னு நினைச்சாலும் கூட அடுத்து வருகிற சந்ததி கீழே போயிடும். அப்போ சந்ததி ஆண்டவரை மறந்து போனால் எல்லா பாவங்களும் உள்ளே வந்துவிடும். அடிமைத்தனத்துக்குள்ளே ஜனம் போயிடும். இப்பவே மறுபடியும் இன்னொரு சுதந்திரத்துக்காக போராட வேண்டும் என்று இந்திய மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமாவா இல்லையா? உண்மை. அந்த அளவுக்கு அடிமையா போயிடுச்சு. உலக வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, உயர்வாய் நினைக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு மேன்மையானது, அது எந்த அளவுக்கு பத்திரமாய் பாதை. கொஞ்சம் கொஞ்சமா உபதேச பிரச்சனை உள்ள வந்து எல்லாத்தையும் மாற்றி விட்டுடுது. அல்லேலூயா. எளிமையாக இருக்கணும், அதே நேரத்தில் ஆசீர்வாதமா இருக்கணும். இதுதான் கான்செப்ட். எளிமையா இருக்கணும், அதே நேரத்தில் சொல்லுங்களேன் ஆசீர்வாதமா இருக்கணும். இதுதான் ஆபிரகாம் தொட்டு எல்லாரும் இதுவரைக்கும் ஆவிக்குரிய நிலையில் இருந்த அப்போஸ்தலர்கள் வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை அதுதான். பிச்சைக்காரங்க யாரும் கிடையாது, ஆசீர்வாதம் உள்ளவங்க தான். ஆனா எப்படி வாழ்ந்தாங்க? எளிமையாய் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு ஆசீர்வாதமே இல்லைனாலும் எப்படி வாழணும்? பந்தாவா வாழணும். அல்லேலூயா. ஆமா, இதான் இன்னைக்கு இருக்கிற மக்கள், ஜனங்கள், பிள்ளைங்க எல்லாரும் அதை தான் விரும்புது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அவர் தர விரும்புறாரு. அவன் கோட்டீஸ்வரன், லட்சாதிபதி. நம்ம அதிகமான கிறிஸ்துவ பாட்டை எழுதின அருமையான சாரல் நவராஜ். அந்த அம்மா ஒரு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை சார்ந்த, ஸோ அந்த மீன் பிடிக்கிற அந்த மக்கள் மத்தியில் இருந்துவாங்க. அவ்வளோ பெரிய பணக்காரர், நிறைய மரங்கள், தோட்டங்கள் இருந்திருக்காங்க. அதெல்லாம் விட்டுவிட்டு தூக்கி தூர போட்டுட்டு எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு ஊழியத்துக்கு வந்திருக்காங்க. அல்லேலூயா. பிச்சைக்காரங்களை ஊழியத்துக்கு வந்தா யாருமே பிச்சைக்காரங்களாம் ஒன்றும் கிடையாது. ஸ்டீபனுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கும் கொஞ்சம் லேண்டு, ஒரு வீடு, ஒரு தொழில் இருக்கத்தான் செஞ்சு ஊருக்குள்ள. யாருமே பிச்சைக்காரங்க கிடையாது. கர்த்தருக்காக தங்களை வருத்தி கொண்டவர்கள். முகப்பேரில் இருக்கிற பாஸ் தாமஸ் தேவானந்தம் மனைவனுடைய தாய் மாமா ஒரு அந்த வெஸ்ட் முகப்பேர், ஈஸ்ட் முகப்பேர் மொத்தம் லேண்ட் அவங்க லேண்டு. புரியுதா? எத்தனையோ சேம்பஸ், அதாவது கல்லுங்க இருக்கிற சேம்பஸ் ஒரு காலகட்டத்தில். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு, ஹவுசிங் போர்டுக்காக மொத்த லேண்ட் எடுத்துச்சு. சீப்பா 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு எடுத்துட்டான்.
ஒரு ஏக்கர் 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு. யோசித்து பாருங்க. ஆனா அன்னைக்கே எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லிட்டு ஒழித்து கொண்டிருக்கிறார். அவ்வளோ பெரிய ரீச், சாதாரண ஆள் கிடையாது. இன்னைக்கெல்லாம் அந்த லேண்ட்லாம் இருந்தால் அவங்களாம் மில்லியனர்ஸ். ஒரு ஏக்கர் இருந்தாலும் இன்னைக்கு எங்கே 3 கோடி ரூபா 4 கோடி ரூபா ஒரு கிரவுண்ட் இடம். இன்னைக்கு 5 கோடி ரூபா 6 கோடி ரூபா மெயின் ரோடு தான். யோசித்து பார்த்தா பயமா இருக்கு. யாரும் ஊழியத்துக்கு வந்த அத்தனை பேருமே ஓரளவுக்கு நல்ல வசதி வாய்ப்போடு இருந்தவர்கள் தான். கர்த்தருக்காக அதை நஷ்டம் என்று விட்டு வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஓ சகோதரி பரிமளம், அவனுடைய மாமனார் நல்ல ஒரு ரிச்சான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் தான். எனக்கு எதுவுமே வானாடான்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு பிள்ளைங்க கஷ்டப்படுது. அது ஒரு பக்கம். ஆனா அவர் அப்படி பண்ணது தப்புன்னு சொல்லுவேன். அவர் கல்யாணம் பண்ணாமல் இருந்து அப்படி பண்ணியிருந்திருக்கலாம், தப்பு, ரைட்டு. அல்லேலூயா. ஆமா, இது மாதிரி ஊழியத்துக்காக ஊழியங்களுக்காக தியாகம் பண்ணினவர்கள் ஏராளமான பேர். அல்லேலூயா. எல்லாருமே புஷ்ப சகோதரனுடைய அவங்க லேண்ட்ல ஒரு பெரிய சர்ச் இருக்குது, தானமாக கொடுத்துருக்குறாங்க அந்த லேண்டை. அப்படி கர்த்தருக்காக கொடுத்து ஊழியத்தை செய்த அத்தனை பேருமே எல்லாருமே நல்ல நிலையில் இருந்தவர்கள் தான். அல்லேலூயா. ஆண்டவருக்காக இழந்திருக்கிறார்கள், ஆண்டவருக்காக இழந்திருக்கிறார்கள். இப்படிதான் இந்த நெகேமியாவும் இந்த எஸ்ராவும். ஆவே நாளைக்கு பார்க்க போதும் கூட கர்த்தருக்காக தியாகத்தோடு வாழ்ந்தவர்கள், அந்த தியாகத்துக்கு நிச்சயம் பலன் உண்டு. அல்லேலூயா. இதை நீங்க பார்ப்பீங்கன்னா, நெகேமியாவுடைய இந்த காரியங்களை பார்ப்பீங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்கும். அதனுடைய முடிவுலாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட காரியங்களை செய்யட்டும்.